அவனுக்காகவே நாம் இருந்து நோன்பு இருக்க வேண்டும், அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளாய் எழுந்திருங்கள் அப்படின்னு எழுப்புறார். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், மெதுவா சொல்ற, எழுந்துக்கோங்கோ எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மா அப்படின்னா அதே மாதிரி மாவாய் பிளந்தானை எப்படின்னா, மா அப்படிங்கிறது அரசன் ஒரு அர்த்தம். ஒரு அரசனாக நின்று காளைகளை அழித்தவன், ஒரு அரசனாக நின்று குதிரைகளை வசம் செய்பவன், ஒரு அரசனாக நின்று யானைகளை துவம்சம் பண்ணினவன், பிளந்தவன் அப்படின்னு அர்த்தம். யாரை மல்லரை மாட்டிய, மல்லர்களை எதிர்கொண்டவன், வெற்றி கொண்டவன் அர்த்தம். மா அப்படின்னா அரசன் ஒரு அர்த்தம். மானா பெரிய, அப்படி மா அப்படின்னா பெரிய. மானா இன்னொன்னு என்ன, அழகு அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா லக்ஷ்மி, மகாலட்சுமிக்கும் மான்னு சொல்றது. மானா இன்னொரு அழகான ஒரு வார்த்தை மா, நிறம், நிறத்தை குறிக்கக்கூடியது, அழகான நிறம் அப்படின்னு அர்த்தம். இதுல அழகாக இருக்கக்கூடியவர்கள், மாவாய் பிளந்தானை மல்லரை மா, அந்த மலர்களும் எப்படி இருக்கக்கூடியவர்கள், அழகாக இருக்கக்கூடியவர்கள், நன்றாக ஜொலிக்கக்கூடியவர்கள். அவர்கள் மான இன்னொரு அர்த்தம் அசுரன்னு அர்த்தம். அழகாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் கம்சனின் கீழே இருக்காளே அசுரத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். நம்ம பார்த்துருக்கோம், இப்படிப்பட்டவர்கள் எவ்வளோ பேரை ரெகுலராக பகவானை சாகடிக்கணும், பகவானை இது பண்ணணும், கிருஷ்ணனை துவம்சம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க இல்லையா. கொக்கா மாதிரி, சக்கடமா மாறி, காற்றா மாறி, இப்படி விதம் விதமா அசுரர்கள் வந்திருந்தா அவர்களில் ஒருத்தர் யாரு, மல்லர்கள். 2 மல்லர்கள், அழகாக தோற்றம் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய உடல்களை கொண்டவர்கள், சதைகளை கொண்டவர்கள், மல்லர்களாக விளங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை பிளந்தவனே, பிளந்த அசுரனே, அந்த அசுரர்களை பிளந்த அரசனே, எவ்வளவு விதமாக சொல்லிக் கொள்ளக்கூடியது. மா அப்படின்னா மாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மான மாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றோம். அந்த மாபலி சக்கரவர்த்தியில மா